வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கமே இரத்த பேதம், பாலின பேதம் இல்லை என்பதுதான் என முதலமைச்சர் பேச்சு. பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்றும் நிகழ்ச்சி. ஆண் ஆதிக்க மனோபாவம் மறையணும். பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கல. அவங்களும் நம்மை போலவே எல்லா உரிமையும் கொண்ட சக மனிதர்னு எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும். தமிழ்நாடு முழுவதும் 9 மாவட்டங்களில் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தோழி விடுதிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் பேச்சு. வாழ்நாள் முழுவதும் பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் பெரியார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். பெரியார் கனவை நனவாக்கி பெண்களுக்கும் சொத்துரிமை வழங்கியவர் கலைஞர் என பெருமிதம். மகளிர் தினத்தையொட்டி சென்னையில் 100 பிங்க் ஆட்டோ சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சுய உதவிக்குழு மகளிருக்கு 50 மின் ஆட்டோக்கள், தொழிலாளர் நலத்துறை சார்பில் மகளிருக்கு 100 ஆட்டோக்களையும் வழங்கினார் முதல்வர். தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்பட்ட மகளிர் தின விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சி. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கண்டுகளிப்பு. மகளிர் தினத்தையொட்டி முதலமைச்சர் முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பெண் அதிரடி படையினரின் சாகச நிகழ்ச்சி. கண்களை கட்டிக்கொண்டு துப்பாக்கி பாகங்களை ஒன்றிணைத்து அசத்தல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தின கொண்டாட்டம். அதிமுக பெண் நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தொடங்கப்பட்டது முதல் யாருடனும் கூட்டணி வைக்க தவம் கிடந்தது இல்லை என அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணிக்கு சில கட்சிகள் தவம் கிடப்பதாக அண்ணாமலை பேசியது அதிமுகவை குறிப்பிட்டு அல்ல எனவும் விளக்கம். தேர்தலுக்கு 6 மாதம் முன்பு கூட்டணி குறித்து பதில் சொல்கிறேன். பாஜகவுடன் கூட்டணி வைக்கப்படுமா என்ற கேள்விக்கு மீண்டும் மழுப்பலாக பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என எதிர்க்கட்சிகள் கூறுவது பச்சை பொய் என அமைச்சர் கீதா ஜீவன் குற்றச்சாட்டு. பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் சமரசம் இன்றி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பேட்டி. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாரத்தான் போட்டி. ஏராளமானோர் பங்கேற்று உற்சாக ஓட்டம். மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுகவை 2026 மாற்றுவோம். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீடியோ வெளியீடு. தமிழக மக்கள் தங்களின் தேவைகளுக்காக கூட போராட்டத்தை நடத்தக்கூடாது என்ற அராஜக போக்குடன் தமிழக அரசு செயல்படுகிறது. கைது செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழக தோழர்களையும் மகளிரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என விஜய் வலியுறுத்தல். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ. திறந்த வெளி வாகனத்தில் சென்ற மோடிக்கு பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்பு. குஜராத் மாநிலத்தின் நவ்சாரி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி.
சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து. மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பெண் பயனாளிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். உஜ்வாலா உள்ளிட்ட பல உன்னத திட்டங்கள் மூலம் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக பெண்கள் கருத்து. மகளிர் தினத்தையொட்டி தமது சமூக வலைதள கணக்குகளை சாதனை பெண்கள் கையாள்வார்கள் என பிரதமர் மோடி அறிவிப்பு. முதலாக செஸ் வீராங்கனை வைஷாலி கையாண்டு தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பு. நமது நாட்டின் முதுகெலும்பாக பெண்கள் திகழ்கின்றனர் என ராகுல் காந்தி மகளிர் தின வாழ்த்து. பெண்களின் வலிமை மற்றும் உறுதிப்பாடு நமது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதாகவும் பெருமிதம். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை தொடர்கிறது. மதுபானம் கொள்முதல் குறித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருவதாக தகவல். தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவுக்கு கடத்தி செல்லப்பட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். இந்தோனேஷியாவை சேர்ந்த 2 உட்பட 11 பேரிடம் மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். நாளை மறுநாள் நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் எம்பிக்கள் அனைவரும் பங்கேற்குமாறு அறிவுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழி கொள்கையை திணிக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டித்து மார்ச் 12 திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம். திருவள்ளூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றுவார் என தகவல். போக்சோ உள்ளிட்ட கொடுங்குற்ற வழக்குகளின் விடுதலை தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும். தமிழக டிஜிபிக்கு மாநில அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணையை தலைகீழாக நின்றாலும் கர்நாடக அரசால் கட்ட முடியாது. அணை கட்டுவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் முடித்துள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேசியதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். லண்டனில் இன்று தனது முதல் சிம்பனி இசையை அரங்கேற்றுகிறார் இளையராஜா. ஆவலுடன் காத்திருக்கும் ரசிகர்கள். பண்ணைப்புறத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் இன்று லண்டனில் சிம்பனி படைக்கிறது. உங்களால் இந்தியாவிற்கே பெருமை என இளையராஜாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரத்தில் நடந்த விபத்தில் 4 பேர் பலி. 3 சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் மருத்துவமனையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திருத்தணி சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்க கோரிக்கை. அரசு மருத்துவமனையில் உடல்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தஞ்சை திருக்கானூர்பட்டி புனித அந்தோணியார் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு களை கட்டும் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீரிப்பாயும் காளைகளை தீரத்துடன் அடக்கி வரும் காளையர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் கல்லால் அடித்து தீ வைத்து எரித்து கொலை. கொலை நடந்த இடத்தில் கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி நேரில் விசாரணை. மதுரையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக திண்ணை பிரச்சாரம் செய்ததாக செல்லூர் ராஜு மீது வழக்கு பதிவு. செல்லூர் ராஜு உள்பட 20 பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் நடவடிக்கை.
15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பதியப்பட்ட வழக்கில் பாஜக மாநில நிர்வாகி MS சாஷாவுக்கு ஜாமீன் மறுப்பு. விசாரணை மார்ச் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மகளிர் தினத்தையொட்டி டெல்லி லால் பகதூர் சாஸ்திரி மருத்துவமனையில் தற்காப்பு கலை பயிற்சி. மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆர்வமுடன் பயிற்சி செய்து உற்சாகம். கர்நாடக மாநிலம் ஹம்பியில் இஸ்ரேல் பெண் உட்பட 2 கூட்டு பாலியல் வன்கொடுமை. 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி இந்திய கடற்படை சார்பில் வீடியோ வெளியீடு. கடற்படையில் மகளிரின் அர்ப்பணிப்பு மற்றும் சவால்கள் குறித்து நிகழ்ச்சி பதிவு. இந்திய விமானப்படை விமானங்கள் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. ஹரியானாவை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் விபத்தில் சிக்கிய விமானப்படை விமானம். ஒடிசாவின் கோர்ட்டாவின் அக்னி வீரர்கள் 5 குழுவின் பயிற்சி நிறைவு. வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பை கண்டு குடும்பத்தினர் பெருமிதம். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த ஈசனூரில் மாநில அளவிலான கொக்கோ விளையாட்டுப் போட்டி. சென்னை, காஞ்சிபுரம், கோவை, நெல்லை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அணியினர் பங்கேற்று அசத்தல்.